முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாபர் தான் இந்தியாவில் முகலாய ஆட்சியை தோற்றுவித்திருப்பாரு. முதல் பானிபட் போர் அப்படிங்கிற போர் மூலமா இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த ஆட்சியை நிறுவியிருப்பாரு. ஸோ இவருடைய சொந்த பூர்வீக பகுதி எது அப்படின்னா மத்திய ஆசியாவில் இருக்கிற சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இவர். ஸோ அவருடைய தந்தை உமர் ஷேக் மிர்ஷா தான் தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவான் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு. அதான் ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீனுடைய பொருள் தான் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாபருடைய ரொம்ப பிரியமான ஒரு பையன் தான் யார் அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹுமாயூனுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டசாலி அல்லது நல் வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகளை வழங்குபவன் அப்படிங்கிற பேர்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹுமாயூனுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ஹுமாயூனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அல்லது நல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல கலைகளை வளர்த்த ஒரு முக்கியமான ஒரு முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜஹாங்கீர் அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுபவர். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன பேருன்னா சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய தந்தையான அக்பர் தன்னுடைய ஜூபி துறவியான சிஸ்டி மத துறவி, அவர் பேர் தான் என்ன பேருன்னா சலீம் சிஸ்டின்னு சொல்லுவாங்க. அவருடைய நினைவாக தான் இவருக்கு சலீம் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாரு. ஸோ சலீம் அப்படிங்கிற பேரை சூட்டி இருப்பாரு. ஆனா பின்னால இவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏறும்போது இவருடைய பேர் எப்படி மாத்திருப்பாரு அப்படின்னா நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க. ஜஹாங்கீருடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்தை கைப்பற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி அதாவது மெஹருநிஷா அப்படின்னு சொல்லுவாங்க, நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நூர் ஜஹானுடைய பொருள் என்ன சார் அப்படின்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்காகவே ஒரு மாளிகை அமைப்பாங்க. அதுக்கு பேர் நூர் மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அரண்மனை ஒளி. ஸோ நூர் ஜஹானுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜஹாங்கீருடைய பையன் தான் யாரு அப்படின்னா ஷாஜஹான். ஸோ ஷாஜஹான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ முகலாய ஆட்சியினுடைய பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம் கேட்டீங்கன்னா அது ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா பல கட்டிடங்களை வந்து கட்டியிருப்பாரு. அதனால அவர் கட்டிடக்கலையின் இளவரசர், பொறியாளர் பேரரசன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷாஜஹானுடைய இயற்பெயர் வந்து குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏறும்பொழுது தன்னுடைய பேர் எப்படி மாத்திக்குவார் அப்படின்னா ஷாஜஹான் அப்படின்னு மாத்திக்குவாரு. இந்த ஷாஜஹானுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்தின் அரசன். அவருடைய ஒரு மனைவி தான் யார் அப்படின்னா மும்தாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மும்தாஜுடைய இயற்பெயரு அர்ஜுமந்த் பானு பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய பேரை எப்படி மாத்திக்கிறாங்க அப்படின்னா மும்தாஜ். மும்தாஜுடைய பொருள் என்ன அப்படின்னா பிரபஞ்ச ஒளி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ நூர் ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி, மும்தாஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்ச ஒளி அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சோ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முகலாய கடைசி பேரரசுன்னு சொல்லுவாங்க. அவர் தான் யார் அப்படின்னா அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் தன்னுடைய நிஜ பெயரோட தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பாரு. அவருடைய முதல் 10 ஆண்டு நிர்வாகத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்குறாங்க, அதாவது சிறப்பு பெயர் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஆலம்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலம்கீருடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகை கைப்பற்றுபவர் அல்லது உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய பொருள் என்ன அப்படின்னா உலகை கைப்பற்றுபவர்.